அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய பெரிய பலம் என்ன தெரியுமா? உங்கள் நாலேஜ் தான் உங்கள் பவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சரஸ்வதி தாங்க தெய்வம், வித்யா சொரூபம் நீங்கிறாங்க. இந்த பார்க்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே கிளிகள்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் உணவிடுறது ரொம்ப பெரிய சிறப்பான பரிகாரங்க. உங்களுக்கு அவ்வளோ தூரம் ராஜமாதங்கின்னா என்ன, சோலார் ஹீட்டு வெப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடாதீங்க. இதை மட்டும் தொட்டிங்கன்னா 2026 பாரம்பரிய சொத்துக்கள் உங்களுடைய இது இருக்கு இல்லையா, பரம்பரை சொத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சொத்துல ஒரு பிராது, ஐயா வணக்கம் வாழ்த்துக்கள், நான் இந்த சண்டைக்கு வரல, அது எப்போ வருமோ அப்போ வரட்டும், நான் இப்போ சண்டை போடுற நேரம் இல்லை அப்படின்னு கம்முன்னு போயிருங்க. அது உங்களுக்கு நல்லது. ஹீட்டு புதிய தொழில் தொடங்குறது, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் கூட பெருசாக இன்வால்வ் ஆகாதீங்க. காரணம் என்னன்னா, குதிரைகளுக்கு படைங்க. குதிரை தான் உங்களுடைய லோகோ. குதிரை கொல்லுனா கேது, அப்போ உங்களுக்கு சரியாயிடும். குதிரை லாயம்லாம் அப்படி மேனேஜ் பண்ணுறாங்கல்ல குதிரைக்காரங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. குதிரைக்கு ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. யமகண்டத்தில் விநாயகர் வழிபாடு, இது என்ன புதுசாக இருக்கு? சினிமாலாம் போய் கலக்குன்னு கலக்குவீங்க. உங்களுக்கு அடி சூப்பர் நேரம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ எனக்கு இந்த திடீர் வாய்ப்புக்கு நான் என்ன செய்யணும்? காஞ்சிபுரம் சென்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்து நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பரணியில் பிறந்தால் தரணியாளர், நீங்கள் தான் அந்த கம்பெனியுடைய நிர்வாக அதிகாரியை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? காகத்திற்கு உணவிட வேண்டும். யானைக்கு ஏதாவது சாப்பாடு, அந்த மாதிரி கரும்பு எல்லாம் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் பண்ணுங்க. பழம்புரி சங்கு வச்சிருங்க. 2026 உங்கள் நட்சத்திரத்துக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? குருஜி நிறைய பலன்கள் கேட்டாச்சு. மேஷ ராசிக்காரர்களுக்காக நியூ இயர் பலனா நம்ம ஐபிசி பக்திலே 100 கேட்டாச்சு. இங்கே பாருங்க, இது கொஞ்சம் ஸ்பெஷல் பலன். என்ன தெரியுமா? உங்கள் நட்சத்திர ரீதியாக நம்ம பிரித்து, மேஷராசிக்குள்ளே ஒரு 3 நட்சத்திரம் வருது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பலனாக நம்ம விளக்கமாக பார்த்துடலாம். வகையில் முதல் நட்சத்திரமாக நாம் பார்க்கவிருப்பது அஸ்வினி நட்சத்திரம். இப்போ எதுக்காக இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மட்டும் அது தனி. மேஷராசிக்கும் இதுக்கும் அதுலேயே ஒரு சப் கேட்டகரி. அஸ்வினி அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம்? அஸ்வினினா என்ன சார்? அஸ்வினி அப்படின்னா ஒரு விஷயம், அதாவது எனக்கு தெரியும் சார், ஆல்ரெடி ஐ நோ அஸ்வினி. எஸ், அதே அஸ்வினி தான், கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. அந்த அஸ்வினின்னு ஏன் அவன் பேர் வச்சாங்க தெரியுமா? ஏன்னா அது மிகப்பெரிய புகழ் வாய்ந்த பெயர். அஸ்வினியுடைய புகழ் உங்களுக்கு தெரியாது. அஸ்வினினா தேவர்கள்னு அர்த்தங்க. அஸ்வினி அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது அஸ்வம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் அஸ்வினி. இப்போ ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜஸ்விய யாகம் நடத்துவாங்க ஒரு காலத்தில், அஸ்வமேத யாகம்லாம். அப்போ இந்த அஸ்வினி தான், அந்த குதிரை தான். அப்போது நீங்கள் அவ்வளோ பெரிய சிறப்பான ஆட்கள். சரி, அந்த கதையை விடுங்க சார். ஏற்கனவே 7.5 பின்னாடி உட்காந்துருக்கு, 12ஆம் இடத்துல உட்காந்துட்ருக்கேன். அதுலேருந்து எப்படி ஜம்ப் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம். நீங்கள் இப்போ போய் நட்சத்திர புகழ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. புகழ் தாங்க, நீங்கள் பெரிய புகழ் வாய்ந்தவர் இல்லையா? உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அப்போது உங்களுடைய பெரிய பலம் என்ன தெரியுமா? உங்கள் நாலேஜ் தான் உங்கள் பவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சரஸ்வதி தாங்க தெய்வம், வித்யா சொரூபம் நீங்கிறாங்க. அந்த சரஸ்வதியோட சொரூபம் நீங்கள் ராஜமாதங்கி சரஸ்வதியை வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் உங்களை அடிச்சிக்க முடியாது, சூப்பராக வருவீங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு இந்த டீட்டெயில் தெரியாது, அதனால தான் சொல்ல வரேன். பச்சை கிளி இருக்குது பார்த்தீங்களா? பச்சை கிளிக்கு அதுக்கு ஏதாவது இந்த உணவிடுறது போன்ற விஷயங்கள்லாம், நீங்கள் ஜூக்கெல்லாம் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, இங்கே பார்க்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே கிளிகள்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் உணவிடுறது ரொம்ப பெரிய சிறப்பான பரிகாரங்க. உங்களுக்கு அவ்வளோ தூரம் ராஜமாதங்கின்னா என்ன, அது மாதிரியான படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆண் குதிரையெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒரு குதிரை படம் அல்லது குதிரை ஒரு சிலையை வச்சு நீங்கள் டெய்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சார் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, ராசி பலன் சொல்லுங்கன்னா எங்கள் பெருமையை சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், ராசி பலன்னு சொன்னால் 5ஆம் இடத்துல கேது இருக்கார். ஆமாம், இந்த சோலார் ஹீட்டு வெப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடாதீங்க. இதை மட்டும் தொட்டிங்கன்னா 2026 ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே 7.5, இதில் 5ஆம் இடத்துல இந்த கேது பகவான் வேறு உட்காந்துட்ருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது, ஏற்கனவே அஸ்வினிக்கு யார் நட்சத்திராதிபதி? கேது. டபுள் கேது ஆயிடுவார். அப்போ கேது ப்ளஸ் கேது ஆயிடுவார். அப்போ நீங்கள் என்ன ஆகிடும் அப்படின்னா, பாரம்பரிய சொத்துக்கள் உங்களுடைய இது இருக்கு இல்லையா, பரம்பரை சொத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சொத்தில் ஒரு பிராது, ஐயா வணக்கம் வாழ்த்துக்கள், நான் இந்த சண்டைக்கு வரல, அது எப்போ வருமோ அப்போ வரட்டும், நான் இப்போ சண்டை போடுற நேரம் இல்லை அப்படின்னு கம்முன்னு போயிருங்க. அது உங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது.
3ஆம் இடத்திலே குரு பகவான் வேற மறைஞ்சிருக்கார். இவர் வேற இந்த ஆள் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். இப்போ பண்ண மாட்டாருங்க, ஆனால் ஜூனுக்கு அப்புறம் பண்ணுவார். ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு உயர்கல்வி உயர் பதவியை தரப்போகிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதனால் யூ டோன்ட் வரி, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலம் வருகிறது. ஆனால் ஜூன் வரை பொறுங்கள். ஜூன் வரையில் நீங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க. ஹீட்டு புதிய தொழில் தொடங்குறது, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் கூட பெருசாக இன்வால்வ் ஆகாதீங்க. காரணம் என்னென்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு சனியாக உங்களை பண்ணியிருக்கேன். அப்போ நான் இதை என்ன செய்யணும்? இப்போ நான் என்ன செஞ்சால் அதிலேருந்து தப்பிப்பேன்? ஒரே ஒரு விஷயம், ஊற வைத்த கொள்ளு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த கொள்ளை அல்லது நீங்கள் அப்படி ஊற வச்சு குதிரைகளுக்கு படைங்க. குதிரை தான் உங்களுடைய லோகோ. கொள்ளுனா கேது. அப்போ உங்களுக்கு சரியாயிடும். குதிரை லாயம்லாம் அப்படி மேனேஜ் பண்ணுறாங்கல்ல குதிரைக்காரர்கள், அவங்களுக்குலாம் இதை உதவி பண்ணுங்கள். குதிரைக்கு ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பச்சை கிளிகளுக்கு தானியமாக சொல்லிட்டேன். அடுத்ததாக யமகண்டத்தில் விநாயகர் வழிபாடு. இது என்ன புதுசாக இருக்கே, யமகண்டத்தில் கூடவா சாமி கும்பிடுவாங்க? யமகண்டத்தில் நம்ம தாங்க நல்ல காரியம் பண்ணக்கூடாது, சாமியெல்லாம் கும்பிடலாம். அதில் முக்கியமாக யமகண்டத்தில் விநாயகர் வழிபாடு. ஸோ கேதுவுக்கு ரொம்ப பிரீத்தி. யமகண்டம்னால சித்திரகுப்தன்லாம் கனெக்ட் ஆவார். அது ஒரு பெரிய விஷயம், அது விடுங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. யமகண்டத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் லைஃப் தன்னால் மாறும். அடுத்ததாக யார்? நம்மளுடைய பரணி நட்சத்திரம் வந்துடுறாங்க. பரணியில் பிறந்தால் தரணியை ஆழ்வார். எப்படியே பரணியில் பிறந்தால் தரணி, பெரிய ஆள் நீங்கள். 1 2 3 4 பாதங்கள். தாங்குதல் அல்லது தாங்கி பிடித்தல். அப்படியே தாங்குதல், நீங்கள் தாங்க தாங்கி பிடிக்கிறீங்க. குடும்பத்தோட தூணே நீங்கள் தாங்க. இந்த தூண், அந்த தூண் இருக்கே, அந்த தூண் அது நீங்கள் தான். அப்பா வேலைக்கு போகணுன்னாலும் பரவாயில்ல, ஒரு அண்ணாவா நான் எத்தனை பேரையும் பார்த்துப்பேன். அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி உங்கள் நட்சத்திரத்தில் நீச்சம் அடைகிறாருங்க. சனி உங்கள்கிட்ட தான் நீச்சம் அடைகிறார். ஸோ அப்போது உங்களுடைய நட்சத்திரத்திலேயே சுக்கிரன் வந்து, நீங்கள் வந்து உங்கள் நட்சத்திராதிபதி சுக்கிரன் யார்? பரணிக்கு. அப்போ கட்டுமஸ்தான உடல், ஒரு மாடலிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அப்படி கண்ணாடியில் அப்படி எடுத்து மாட்டிப்பாங்க, அப்படி பார்த்து போஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மாடலிங் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்ல பீரியடுங்க இந்த 2026. நீங்கள் உங்கள் அழகை எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வருவீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாலாம் போய் கலக்குன்னு கலக்குவீங்க. உங்களுக்கு அடி சூப்பர் நேரம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ எனக்கு இந்த திடீர் வாய்ப்புக்கு நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை வழிபட்டு வாங்க. ஒரு 9 வாரம் போங்க, நீங்கள் பெரிய மாடலாக மாதிரி. சில பேர் இந்த சின்னத்திரை வாய்ப்பு, நாடகத்தில் வாய்ப்பெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்ல நேரம். அல்லது கம்பெனியில் நான் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து என் வேலையில் நான் என்னை எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன், கவலையப்படாதீங்க, ரெகனைஸ் ஆவீங்க. பெரிய 100 பேரில் இருக்க பிரச்சனையே என்ன தெரியுமா? என் கம்பெனி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார், ஆனால் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்குரிய பதவியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவலையப்படாதீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்து நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பரணியில் பிறந்தால் தரணியாளர், நீங்கள் தான் இந்த கம்பெனியுடைய நிர்வாக அதிகாரியை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு வந்து நீங்கள் காஞ்சிபுரம் செல்றதை போலவே காகத்திற்கு உணவிட வேண்டும். டெய்லி அம்மாட்ட சொல்லிடுங்க, காலைல ஃபுட் ரெடி பண்ணிடுங்க. உங்கள் கையால் கொண்டு போய் மேலே வச்சுட்டு அப்புறமா ஆஃபீஸ் கிளம்பி போங்க. உங்கள் வாழ்க்கையில் தன்னால் மாற்றங்கள் ஏற்படும். துர்க்கையை வழிபடுங்க. பெரும்பாலும் யானை இருக்கிற கோயில் செல்லுங்க. அங்கே சென்று யானைக்கு ஏதாவது சாப்பாடு, அந்த மாதிரி கரும்பு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். வலம்புரி சங்கு வச்சுருங்க. காமாட்சி அம்மன் படத்தை வச்சுக்கோங்க. உங்கள் ஆஃபீஸ், உங்கள் கம்ப்யூட்டர் இருக்குன்னா அது பக்கத்தில் ஒரு காமாட்சி அம்மனை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வழிபடிட்டே வாங்க. உங்கள் 2026 சூப்பராக இருக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரமோஷனுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்பயே உங்கள் பாஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைங்க. பாஸ் பார்த்துக்கிங்க, வரப்போகுது மார்ச் ஏப்ரல் இந்த ஃபினான்ஷியல் இயரில் ப்ரமோஷன் எனக்கு தான் சொல்லுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன். நான் சொன்ன இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு மட்டும் பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சிக்க முடியாது. பண்ணக்கூடாதது உங்களை 7.5 சனி வேறு பின்னாடி உட்காந்துட்டுருக்கார். வதந்திகள், கோசிப்ஸ் பேசாதீங்க. ஆஃபீஸில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் எதுவும் சொல்லாதீங்க. மேனேஜரை பட்ட பேர் வச்சு கிண்டல் பண்ணாதீங்க. இதெல்லாம் மட்டும் பண்ணாதீங்க. உங்களை தண்டிக்க சனி பகவான் ரெடியாக இருக்கார். அப்போ ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. யாரையும் குறை சொல்லாமல் இருங்க. அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த 1ஆம் பாதம்னா என்ன அப்படின்னா, என்னென்னா பெரும்பாலும் வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திராதிபதி உங்களுக்கு, அவரோட சன் ஆஃப் சூரியன்ஸ் நீங்களாம். ஸோ அப்போ என்னன்னா ப்ராக்டிக்கல் பர்சனுங்க நீங்கள். பெரும்பாலும் காதல் கூட உங்களுக்குலாம் பிடிக்காது சார். எல்லாமே டைம் வேஸ்ட் தான் சார். லைஃப்பில் எல்லாமே டைம் வேஸ்ட். இது மாதிரி அன்னெசரி விஷயங்கள்லாம் நான் ஈடுபடுறது எனக்கு டைம் வேஸ்ட் அப்படிங்கிற குணங்கள் உடையவங்க நீங்கள். பெருமைக்காக செலவு பண்ண மாட்டீங்க, ஆடம்பரமாக எதுவும் பண்ண மாட்டீங்க. போன்ற விஷயங்களை உங்களுடைய உணவு விரும்பி உங்கள் இஷ்டப்படி தான் உங்கள் வாழ்க்கை நடக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்க. லீடர்ஸ், கனவு உலகம் பிடிக்காது. கராத்தே, குங்ஃபூலாம் நிறையா பயிற்சியில் மேற்கொள்வீங்க. உங்களுக்கு தற்காப்பு கலைகள், மார்ஷல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் வரும். முன்கோபம் ரொம்ப அதிகமாக வரும்.
ஸோ இப்போது 2026 உங்கள் நட்சத்திரத்துக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகைக்கு சூரியன் தான் அப்படிங்கிறதுனால 5ஆம் இடத்துல கேது வேறு ரெடியாக இருக்கார். உங்களுக்கு யார் ராசி நட்சத்திராதிபதி வேறு சூரியன் வேறு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே சென்னையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஞாயிறு கோயில் சென்று சூரியனை வழிபடணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு ரொம்ப நிறைய நற்பலன்களை தருவார். இந்த 11ஆம் இடத்து ராகு பகவான் நல்லா இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ண, 11ல் இருக்கிற ராகு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரக்கூடியவர் என்பதால் திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுங்க. நாகம் பக்கத்தில் ஒரு புத்து கோயில் இருக்குன்னா போயிட்டு அங்கே புத்து மண் எடுத்துகிட்டு ஒரு பேக்கெட்டில் கட்டி தலைக்கடியில் வச்சுட்டு படுத்துருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி சனி பகவானுக்குரிய ஆஞ்சநேய வழிபாடு, ஹனுமத் சலீசா பாட்டு கேளுங்க, உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். முக்கியமாக கோல்டு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் பணம் வாங்குறது, குடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இப்போலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த எஸ்ஐபி முதலீடுகள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். யூடியூப் திறந்து அதுதான் வரிசையாக வருது. அதிலெல்லாம் நீங்கள் சிறு முதலீடுகள்லாம் பண்ணிங்கன்னா, சேவிங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் குரோர்பதி நீங்கள் தான். கவலையப்படாதீங்க, நிச்சயம் நீங்கள் தொடர்ந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி யாருக்கு? உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தொடக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்து குரு பகவான், உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்கிறதுனால 12 கூடியவன் 3இல் மறைந்திருப்பதால் இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தை ஜாக்கிரதையாக பேசுங்க. அண்ணன் தம்பி சண்டை வரும்போது எதுக்கு அண்ணே விடுங்கண்ணே, என்ன அண்ணன் சொன்னால் கேட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு கம்முன்னு போயிடுறது உங்களுக்கு நல்லது. பெரும்பாலும் பேச்சுவார்த்தையை வளர்த்தாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதை மட்டும் பண்ணுங்கள். பெரும்பாலும் மயிலம் முருகன் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ரோகிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு பாருங்க, வெற்றி உங்களோட தான். மேஷராசிக்காரர்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி எதை தொடங்கினாலும் 9ஆம் நம்பரில் தொடங்குங்க. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு தொடங்குங்க. இந்த நட்சத்திரக்காரங்களாம் நான் சொன்ன கோயில்களுக்கு சென்று வழிபடுங்க. இந்த வருஷம் உங்கள் வருஷம். 7.5 சனி விடுங்க சார், ஆஃப்டர் ஜூன் 7.5 சனியை உங்களை ஒன்றும் பண்ணாது, குரு பார்க்க போகிறார். அப்புறம் என்ன, ஒரு 6 மாதம் மட்டும் நான் சொன்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள், மீதிலாம் சரியாகும். குருஜி நிறையா இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லவ் ஒரு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வீட்டில் வேறு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை என்ன தெரியுமா? என் கூட பேசுறது தான். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.